வெல்கம் டு வேண்டர் லிங்கேஷ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக உயரமான விநாயகர் சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, விநாயகர் சிலைனா எங்கே இருக்கும் உலகிலே? அது மிகனா நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்குமா, இல்லை இந்தோனேஷியாவில் இருக்குமா, இல்லை வேறு எங்கேயாவது இருக்குமான்னு நினச்சிங்கன்னா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் தான் இருக்குது. இது தாய்லாந்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்லேருந்து ஒரு 89 கிலோமீட்டர் நீங்கள் அவுட்ரு போனோம்னா தான் அந்த சிலையை நீங்கள் பார்க்க முடியும். இது எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, கோலாங் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. கோலாங் டிஸ்ட்ரிக்டில் சாச்சோங்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ தான், உங்களுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் தேவையில்லை. இது நீங்கள் ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். இது எப்போ உங்களுக்கு டைமிங் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 5 ஓப்பன் ஆகிருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ ஹைட்டு, உலகிலேயே மிக உயரமானு சொல்கிறேன். சரி, எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 39 மீட்ரு வருது. 39 மீட்டரில் நீங்கள் 30 மீட்டர் வந்து கணேசா ஸ்டாச்சு வரும். கீழே பேஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு 9 மீட்ரு வரும். டோட்டலாக சேர்த்து 39 மீட்ரு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாங்க போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீங்கள் கிட்டேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோவில் உங்கள் தூரத்தில் தெரில, கிட்டேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். முன்னாடி வந்து நிறைய பேர் யாரும் இந்த அளவுக்கு போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் இங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிட் பைட் ப்ரோ போயிருப்பார். அவரும் போனார். போயிட்டு சும்மா லைட்டாக தான் வீடியோ எடுத்துருப்பார். அவர் போன டைமில் பீப்புள்ஸ் யாரும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளியராக அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டது யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் இருப்போம். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னா 2008 கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டி 2012 முடித்தாங்க. ஒரு 4 வருஷம் ஆச்சு இதை கட்டுறதுக்கு. இன்னொன்று என்ன, இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 854 பிரான்ஸ் பீஸை வச்சு தான் அதை கட்டியிருக்காங்க. ஏன் இது நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துக்கு போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவுட்டரில் இருக்க ஒரு ரீசனு. இன்னும் நிறைய பேர் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இது அவுட்டரில், பேங்காக்லேருந்து அவுட்டரில் இருக்கிறனால யாரும் செலவு பண்ணி இங்கே போவா, எப்படி நம்ம போகிறது என்னன்னு. எங்களுக்கு என்ன ஒரு மோட்டோவாக இருந்ததுன்னா, நிறைய பேர் தாய்லாந்துனா பட்டாயா தான் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் டைகர் டோப்பியான்னு போவாங்க. அப்புறம் பேங்காக்கில் இந்த மால் இது மாதிரி தான் சுற்றி எம்பிகே மால் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வீடியோஸ் இருக்கும், நம்ம வீடியோவே இருக்கும், நிறையா பாருங்கள், அதுலேயும் இருக்கும். மெயின்னு யாருமே போகாத இடத்துக்கு போயிருக்கட்டு நினச்சி போயிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக தெரியல, ஒரு தமிழில் கூட வைக்கல அது. இப்போ நம்ம மோட்டோ என்னென்னா, தெரியாது தெரியணும். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லி. தாய்லாந்து அப்படின்னாலே பட்டாயா சைடு தான் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு புது வித அனுபவமாக இருக்கும். யாரும் இந்த அளவுக்கு போகிறதில்ல, இன்ஃப்ளூயன்சர் யாரும் போகிறதே கிடையாது. ஒருவேளை தெரியல என்னன்னு தெரில உங்களுக்கு. இந்த விட யாராவது இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், போயிட்டு வீடியோ போடுங்க, நிறைய பேர் தெரியட்டும், நம்ம மக்களும் போய் பார்க்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்காக்லேருந்து நீங்கள் இங்கே இந்த இதுக்கு போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கார் ஆப் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் எது யூஸ் பண்ணலாம், போல்ட் இருக்குது, கிராப் இருக்குது, இன்ட்ரைவ்னு ஒன்று இருக்குது, 3மே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க, வெயிட்டிங் பண்ண மாட்டாங்க. ட்ராப்புக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ, நான் பார்க்கும்போது ஃபேர் பார்த்தேன்னா ட்ராப்புக்கு மட்டும் 2000 பார்த்து கேட்டாங்க. அதனால் திருப்பி நீங்கள் அங்கே போயிட்டு, அது அவுட்டரில் இருக்குது, 90 கிலோமீட்டர் 89 கிலோமீட்டர் வருது அவுட்டரில். அங்கே நீங்கள் திருப்பி கேப் புக் பண்ணிங்கன்னா எந்த கேப் உங்களுக்கு வராது. நீங்கள் பெட்டர் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கேருந்து பேங்காக்கில் என்ன பண்ணுங்கள், லோக்கல் டாக்ஸி இருப்பாங்க, மீட்டர் டாக்ஸி இருக்கும், நான் மீட்டர் டாக்ஸி இருக்கும். அவங்கள யாராவது பார்த்து இது மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், அப் அண்ட் டவுன் வெயிட்டிங்கோடு சேர்த்து எவ்வளோன்னு சொல்லி பேசிக்குவாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 பார்த்து ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 5600 வந்துச்சு. நாங்கள் பேசிட்டோம், 2400 சொன்னாங்க. அப்போ 2200. இந்த 2200 இன்னொன்று ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, டோல் காசும் வரும், எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் எங்களுக்கே அப்படி தான் கேட்டாங்க, 2200 சொல்லி டோல்லாம் வரும், அதையும் நாங்கள் பே பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டோலே வரல. அவங்க ஷார்ட்டில் போய் டோல் காமிச்சிது, கூகுள் அவ்வளோ காமிச்சிது. அப்புறம் அவங்களே ஷார்ட்லாம் போயிட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு டோல் காசு எதுவும் பே பண்ணவே இல்லை அவங்க.
இருந்து நாங்களும் விட்டுட்டோம். சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு தடவ போறோம். அவங்களையும் கேட்டு இது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அது பிரச்சனை எதுவும் ஆகும் அப்படின்னு சொல்லி நீட்டாக வெயிட் பண்ணாரு. 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணாரு. அது மாரி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு. அப்புறம் நம்மளும் தாய்லாந்து வீடியோஸ் பற்றி நிறைய போட்டிருப்போம், வீலாக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டோம். உங்களுக்கு இது இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் இருக்கும், தாய்லாந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுவித அனுபவமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தாய்லாந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கோயில் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தாய்லாந்து தான் விசிட் பண்ண வரீங்க, ஃபஸ்ட்டு டைம் வரீங்க அப்படின்னா எப்படி போகிறது என்னென்னு தெரியலனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மெசேஜ் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுறேன். எங்கே ரூம் போடலாம், எங்கே உங்களுக்கு சீப்பாக இருக்கும், ஏதோ இதை பற்றின உங்களுக்கு ஐட்டினரி வேணும் அப்படின்னா நாங்கள் 9 நாள் போயிருந்தோம். 5 டேஸ் பேங்காக்கு, 4 டேஸ் பட்டாயால் இருந்தோம். உங்களுக்கு எதாவது நான் அவ்வளோ நாள் போயிருந்தோம், உங்களுக்கு எதாவது ஷார்ட் டேயில் முடிக்கணும், எனக்கு 3 டேஸ் தான் இருக்குது, 4 டேஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த எத்தனை நாள் போகிறீங்கன்னு சொல்லி நான் அதுக்கு தகுந்த ஐட்டினரி நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் தாய்லாந்து போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எதுவும் யாரன்னா கேட்பேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். மெனக்கெட்டு நம்ம இது வரைக்கும் யாரும் போனதில்லை, 2வது நம்ம தான் போயிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து. அதனால் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் கேளுங்க, போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது தாய்லாந்து பற்றி எங்கே போகலான்னு நிறைய பிளேஸ் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது நிறையா இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.